ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பீர்க்கங்காய் வச்சு ஒரு மசாலா அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு ஒன்று செய்யலாம் வாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தோல் வந்து மேலாமல் சீவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்து பீர்க்கங்காய். இந்த மாதிரி மேலாமல் சீவி வச்சுக்கோங்க. இந்த பீர்க்கங்காயில் வந்து நீர் சத்து நார் சத்து நிறையவே இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த சைஸில். பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஆயில் விட்டுக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகா, பூண்டு, ரசாயன கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி பேஸ்ட் பண்ணி இன்னொரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மிளகாத்தூள், தனியா பொடி, குழம்பு மிளகாத்தூள் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுமே பீர்க்கங்காவை இதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா மூடி வச்சிடலாங்க. கிண்டி நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும், வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வேணுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும், கொஞ்சம் வேகணும். இதுலேயே நிறைய தண்ணி வேறு இருக்குது. தண்ணி ஊற்றவே இல்லை. பாருங்க, காயில் இருக்கிற தண்ணியே வேக வேக தண்ணி மேலே வந்துகிட்டே இருக்குது. பீர்க்கங்காய் வதங்கிட்டுங்க. அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூனு தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஜீரகம், கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, இதெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். இப்போ வாங்க பார்க்கலாம். நல்லா ஒரு மசாலா அரைச்சி கொடுத்துல ஒரு பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஜாமான் இந்த டைமில் கொத்தமல்லி போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சகுந்தலா சமையலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.